எனக்கு புளியும் மாங்காயும் சாப்பிடணும் போல இருக்கு. இந்த மாங்காய்க்கும் கர்ப்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம புரட்சி தலைவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. மாங்காய் திருடி திங்கிற பொண்ணே மாசம் எத்தனையோ, மாங்காய் திருடி திங்கிற பொண்ணே மாசம் எத்தனையோ. இன்னும் கொஞ்சம் மண்ணும் தாரேன் தின்னடி அம்மா மசக்கை தீரலையோ. சினிமால ஒருத்தங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு காட்டினா ஃபர்ஸ்ட் அவங்க மாங்காய் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் காட்டுவாங்க. முதல்ல ஆரம்ப காலத்திலயும் சரி இல்ல நடுவுலையும் மசக்கை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது ஃபுட் கிரேவிங்ஸ் பைக்கா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். வித்தியாசமான பொருட்களுக்கு அந்த பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு சாப்பிடணும்னு தோணும். இந்த மாதிரி புளிப்பா, சாக் பீஸ் சாப்பிட்றது, மண்ணு சாப்பிட்றது, இந்த மாதிரி அரிசி ஊற வச்ச அரிசி சாப்பிட்றது, இந்த மாதிரி சில கிரேவிங்ஸ் இருக்கும். ஆரம்ப கால கர்ப்பத்தில் வாய் ரொம்ப கசக்கும். அந்த கசப்பை மாத்துறதுக்கு மாங்காய் சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனால ப்ராபப்ளி சாப்பிட்ருப்பாங்க. சரி, மாங்காய் நல்லதா கெட்டதா? ஸோ மாங்காய் ஆரம்ப காலத்தில் முதல் 3 மாசத்துல வாந்தி நிறையா இருக்கும்போது மாங்காயாவோ இல்லை மாங்காய் ஊறுகாயாவோ அந்த வாய் கசப்பை மாத்துறதுக்கும் வாந்திய மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து வாயில் மென்னுக்கிட்டே இருக்கலாம், நிறைய போட்டு முழுங்க வேணாம். அடுத்தது மாம்பழம். மாம்பழம் நிறைய ஹை கேலரி இருக்கிற ஒரு பழம். அதை நீங்கள் அளவோட சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த மாம்பழம் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. மாங்காயும் மாம்பழம் அளவோட சாப்பிட்டா தப்பு இல்லை.